அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று உங்களிடம் நான் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். இன்று உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது? ஒருவேளை எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருக்கலாம், குடும்பத்தை பற்றிய கவலையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், வேலை கிடைக்குமா என்ற ஏக்கமாக இருக்கலாம், நோயில் இருக்கும் ஒருவரை பற்றிய கவலையாக இருக்கலாம், கணவன் அல்லது மனைவியுடன் இருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளை பற்றிய கவலையாக இருக்கலாம், அல்லது யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு பாரம் உங்களுடைய இதயத்தில் இருக்கலாம். வெளியில் எல்லோருக்கும் முன்பாக நாம் சிரித்து கொண்டிருக்கலாம், ஆனால் நமது உள்ளத்தில் இருப்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். நாம் அழுது கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் நம்மை பார்த்து எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது என்று கேட்கலாம். நாமும் ஆம், எல்லாம் நன்றாக இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆனால் நமது உள்ளத்தை அறிந்த இறைவன் மட்டும் நாம் உண்மையில் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். இன்று உங்களிடம் ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தனியாக இல்லை. இறைவன் உங்களை பார்க்கிறார். இறைவன் உங்கள் கண்ணீரை காண்கிறார். இறைவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். மிக முக்கியமாக இறைவன் உங்களுடன் இருக்கிறார். ஆம், நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த இறைவார்த்தை ஏசாயா அதிகாரம் 44 இறைவார்த்தை 10 எடுத்து வாசிப்போம். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, ஏனெனில் நானே உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். வார்த்தையை இன்னொரு முறை நம்முடைய இதயத்தில் பதிய செய்வோம். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, ஏனெனில் நானே உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கையால் உன்னை தாங்குவேன். ஆம், ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். எவ்வளவு ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தைகள் இது! உனக்கு ஒருபோதும் பிரச்சனை வராது என்று அவர் சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது என்று அவர் சொல்லவில்லை. எல்லா நாட்களும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக ஒரு மிக பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன். இந்த வசனத்தில் முதல் வார்த்தை அஞ்சாதே. பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. சில நேரங்களில் பிரச்சனை வருவதற்கு முன்பே நாம் பயப்பட ஆரம்பித்து விடுகிறோம். நாளை என்ன நடக்கும்? என் குடும்பத்திற்கு என்ன ஆகும்? எனக்கு வேலை கிடைக்குமா? என்னுடைய கடன் தீருமா? என் பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பார்களா? என் பிள்ளைகள் நினைத்த காரியம் நடக்குமா? அல்லது நான் நினைத்த காரியம் நடக்குமா? என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவாரா என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். சில நேரங்களிலே நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையை விட அதை பற்றி நாம் மனதில் உருவாக்கி கொள்ளும் பயம்தான் நம்மை அதிகமாக சோர்வடைய செய்கிறது. ஆம், ஆண்டவர் நம்மிடம் சொல்கிறார், அஞ்சாதே. ஏன்? எல்லாம் சரியாக இருப்பதால் அல்ல, பிரச்சனைகள் இல்லாததால் அல்ல, ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஒரு சிறு குழந்தை இருட்டான இடத்தில் நடந்து செல்கிறது என்று நினைத்து பாருங்கள். அந்த குழந்தைக்கு இருட்டை பார்த்து பயமாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தையின் தந்தை அவனுடைய கையை பிடித்து கொண்டு அருகில் நடந்து வந்தால் இருள் உடனடியாக மறைந்து விடுகிறது. பிரச்சனை உடனடியாக மறைந்து விடாது. ஆனால் குழந்தையின் மனதில் ஒரு நம்பிக்கை வரும். என் அப்பா என்னோடு இருக்கிறார். அதுபோலத்தான் ஆண்டவரும் நம்மிடம் கூறுகிறார். உன் வாழ்க்கையில் இருள் இருக்கலாம். உனக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ தனியாக நடக்கவில்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். இறைவன் உங்கள் நிலையை அறிந்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் ஒருவருடைய இதயத்தில் மிகப்பெரிய பாரம் இருக்கலாம். யாருக்கும் தெரியாத ஒரு கண்ணீர், யாரிடமும் பகிர முடியாத ஒரு வேதனை, யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு பயம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனுக்கு அது தெரியும். மற்றவர்கள் உங்கள் முகத்தை மட்டுமே பார்க்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் உங்கள் இதயத்தை பார்க்கிறார். மற்றவர்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் உங்கள் மௌனத்தை கேட்கிறார். மற்றவர்கள் உங்கள் சிரிப்பை பார்க்கிறார்கள்,
ஆனால் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். நீங்கள் இரவில் அமைதியாக அழுதிருக்கலாம். இறைவனுக்கு தெரியும். நீங்கள் தனியாக அமர்ந்து, ஆண்டவரே, எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி இருந்தால் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்கள் ஜெபம் சிறியதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது சிறியது இல்லை. இறை வார்த்தையின் அடுத்த பகுதி இவ்வாறாக கூறுகிறது: கலங்காதே, ஏனெனில் நானே உன் கடவுள். இங்கே இறைவன் ஒரு அழகான உறவை நமக்கு காட்டுகிறார். அவர் நான் கடவுள் என்று மட்டும் சொல்லவில்லை, நானே உன் கடவுள் என்று சொல்கிறார். இது ஒரு தனிப்பட்ட அழைப்பு. ஆண்டவர் உங்களோடு உறவு வைத்து கொள்ள விரும்புகிறார். நாம் பிரச்சனை வரும்போது மட்டும் இறைவனை தேட வேண்டியதில்லை. மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் ஆண்டவரை தேட வேண்டும். வெற்றி கிடைக்கும் போது மட்டும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இல்லை, தோல்வி வரும்போதும் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். எல்லாம் நன்றாக இருக்கும் போதும் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். எல்லாம் தவறாக போகும்போதும் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். நண்பர்கள் நம்மை விட்டு விலகும் போதும் இறைவன் நம்மை விட்டு விடுவதில்லை. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், தம்முடைய திட்டங்கள் மாறலாம், ஆனால் இறைவனுடைய அன்பு மாறுவதில்லை. நான் உனக்கு வலிமை அளிப்பேன். சில நேரங்களில் நாம் இறைவனிடம், இறைவா, இந்த பிரச்சனையை உடனே எடுத்துவிடும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் சில நேரங்கள் இறைவன் முதலில் பிரச்சனையை அகற்றாமல் அந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்ளும் வலிமையை நமக்கு தருகிறார். இதுவும் ஒரு அருள்தான். புயல் உடனடியாக நிற்காமல் இருக்கலாம், ஆனால் புயலின் நடுவிலும் நம்மை தாங்க இறைவன் வலிமை தரலாம். நீங்கள் இன்று என்னால் இனி முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அப்போது இறைவன் சொல்கிறார், நீ தனியாக இதை செய்ய வேண்டியதில்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன். எவ்வளவு பெரிய வாக்குறுதி! இறைவனிடம் உதவி கேட்பதற்கு நாம் வெட்கப்பட வேண்டியதில்லை. நம் வாழ்க்கையை பற்றி அவரிடம் உண்மையை பேசலாம். நமக்கு அழகான வார்த்தைகள் தேவையில்லை. பெரிய ஜெபத்தை மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை. நம் இதயத்திலிருந்து பேசினால் போதும். இறைவா, நான் சோர்ந்து விட்டேன். இறைவா, எனக்கு பயமாக இருக்கிறது. ஆண்டவரே, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யும். இவ்வளவு மட்டும் சொல்லுங்கள். இந்த சிறிய ஜெபமே இறைவனோடு ஒரு ஆழமான உறவின் தொடக்கமாக மாறலாம். உன்னை தாங்குவேன். இந்த இறை வார்த்தையின் இறுதியில் ஆண்டவர் கூறுகிறார், என் நீதியின் வலக்கையால் உன்னை தாங்குவேன். இதன் பொருள் என்ன? நாம் விழுந்து விடாமல் இறைவன் நம்மை தாங்குகிறார். நாம் சோர்ந்து போகும்போது இறைவன் நம்மை தாங்குகிறார். நாம் வழி தெரியாமல் நிற்கும்போது ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். நாம் தோல்வியை சந்திக்கும் போது இறைவன் நம்மை மீண்டும் எழுப்புகிறார். அதனால் இன்று நீங்கள் வீழ்ந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். தோல்வி என்பது முடிவு அல்ல. காத்திருப்பு என்பது இறைவன் மறந்துவிட்டார் என்பதல்ல. தாமதம் என்பது மறுப்பு அல்ல. சில நேரங்களில் இறைவன் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். நாளையை நாம் இறைவனிடம் ஒப்படைப்போம். அன்பானவர்களே, நம்மால் நாளையை கட்டுப்படுத்த முடியாது. நாம் திட்டமிடலாம், முயற்சி செய்யலாம், உழைக்கலாம். ஆனால் நாளை என்ன நடக்கும் என்பதை முழுமையாக நம்மால் அறிய முடியாது. அதனால் இன்று நமது அமைதியை நாளைய கவலைக்காக இழக்க வேண்டாம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட நாளை நன்றாக வாழ்வோம். இன்று ஜெபிப்போம். இன்று நம்மால் முடிந்ததை செய்வோம். இன்று நம் குடும்பத்தை அன்புடன் நடத்துவோம். இன்று மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிப்போம். இன்று நன்றியுடன் இருப்போம். நாளையை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து விடுவோம். நாளை எனக்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டியதில்லை. ஆனால் நாளை உங்களோடு நடப்பவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் நம் ஆண்டவர். இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் கவலையை சிறிது நேரம் ஒதுக்கி வையுங்கள். உங்கள் இதயத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். நான் அஞ்ச மாட்டேன். இறைவன் என்னுடன் இருக்கிறார். இறைவன் எனக்கு வலிமை அளிப்பார். இறைவன் எனக்கு உதவி செய்வார். இறைவன் என்னை தாங்குவார். உங்களுடைய பிரச்சனை இன்னும் தீராமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தனியாக இல்லை. உங்களுக்கு பதில் இன்னும் வராமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஜெபம் இறைவனிடம் சென்று விட்டது. நாளை என்ன நடக்கும் என தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாளையும் இறைவன் தமது கைகளில் வைத்திருக்கிறார்.
இப்பொழுது ஜெபிப்போமா? சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். உங்கள் இதயத்தில் இருக்கும் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அன்பு தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். திருமுன் வந்து நிற்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுக்கு அளித்த உயிருக்காக நன்றி. இன்னொரு நாளை தொடங்குவதற்கான வாய்ப்புக்காக நன்றி. எங்களை இதுவரை வழிநடத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இப்போது இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கும் ஒவ்வொரு மனிதரை நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய இதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் யாரிடமும் சொல்லாத வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்று நாங்கள் எங்களுடைய எல்லா கவலைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் பயங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் குடும்பத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் வேலைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் எதிர்காலத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் கனவுகளையும் திட்டங்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தை கூறுகிறது, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆகவே ஆண்டவரே, எங்கள் இதயத்தில் இருக்கும் பயத்தை அகற்றும். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை அகற்றும். தோல்வியை பற்றிய பயத்தை அகற்றும். தனிமையை பற்றிய பயத்தை அகற்றும். எங்கள் குடும்பத்தை பற்றிய பயத்தை அகற்றும். எங்களுக்கு நம்பிக்கையை தாரும். எங்களுக்கு அமைதியை தாரும். எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்களுக்கு வலிமையை தாரும். ஆண்டவரே, என்னால் முடியாது என்று நினைக்கும் ஒருவருக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று உமது வார்த்தை நினைவூட்டும். சோர்ந்து போனவர்களுக்கு புதிய வலிமையை தாரும். கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு ஆறுதலை தாரும். தனிமையில் இருப்பவர்களுக்கு உமது உடனிருப்பை உணர செய்யும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும். வாழ்க்கையில் மீண்டும் தொடங்க விரும்புகிறவர்களுக்கு புதிய துணிவை தாரும். அன்பின் ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவர்களின் வீடுகளில் அமைதியை தாரும். கணவன் மனைவிக்கிடையே அன்பை வளர செய்யும். பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கிடையே நல்ல புரிதலை தாரும். குடும்பத்தில் இருக்கும் சண்டைகள், மனக்கசப்புகள், தவறான புரிதல்கள் அனைத்தையும் அகற்றும். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கக்கூடிய இதயத்தை தாரும். மீண்டும் ஒன்றிணைய வேண்டிய குடும்பங்களை ஒன்றிணைத்தருளும். உம்மை விட்டு விலகி சென்றிருக்கும் பிள்ளைகளை மீண்டும் உமது அன்பின் பாதைக்கு அழைத்து செல்லும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது திரு கரங்களில் பாதுகாத்தருளும். ஆண்டவரே, வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களை நினைத்தருளும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தாரும். தங்கள் தொழிலில் பிரச்சனைகளை சந்திப்பவர்களுக்கு ஞானத்தையும் வழியையும் காட்டும். பொருளாதார கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவியை அளித்தருளும். கடன் சுமையில் இருப்பவர்களுக்கு சரியான வழியை திறந்தருளும். அவர்களுக்கு உழைப்பதற்கான வலிமையையும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கான ஞானத்தையும் தாரும். வேதனையில் இருப்பவர்களுக்காக ஆண்டவரே, உடலாலும் உள்ளத்தாலும் வேதனைப்படுகிற அவர்களை நினைத்தருளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை தாரும். சிகிச்சைக்காக காத்திருப்பவர்களுக்கு துணையாக இரும். அவர்களை கவனித்துக் கொள்கிற குடும்பத்தினருக்கு வலிமையை தாரும். மருத்துவர்களையும் செவிலியர்களையும் வழி நடத்தும். ஒவ்வொரு நோயாளியின் அருகிலும் உமது அருளை தாரும். ஆண்டவரே, இப்போது ஒரு பதிலுக்காக காத்திருக்கும் அனைவரையும் நினைத்தருளும். வேலைக்காக காத்திருப்பவர்கள், திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், ஒரு நல்ல செய்திக்காக காத்திருப்பவர்கள், குடும்பத்தில் சமாதானத்திற்காக காத்திருப்பவர்கள், ஒரு கதவு திறக்கப்படுவதற்காக காத்திருப்பவர்கள், அவர்களுக்கு தேவையான பொறுமையை தாரும். காத்திருக்கும் காலத்தில் அவர்களுடைய நம்பிக்கை இழக்க செய்யாதீர். இறைவன் என்னை மறந்துவிட்டார் என்று அவர்கள் நினைக்காதபடி அவர்கள் இதயத்தை பலப்படுத்தும். உமது நேரத்தை நம்புவதற்கான அருளை தாரும். ஆண்டவரே, எங்கள் எதிர்காலத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, ஆனால் எங்களுடன் நீர் இருப்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீர் வழியை அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீர் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர். நாங்கள் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நீர் எங்கள் பலம். நாங்கள் விழலாம், ஆனால் நீரே எங்களை மீண்டும் எழுப்பக்கூடியவர். ஆண்டவரே, அச்சத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு அருள் தாரும். கவலையோடு அல்ல, ஜபத்தோடு வாழ கற்றுத்தாரும். சந்தேகத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு நடக்க செய்யும். ஆண்டவரே, எங்கள் வீடுகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் குடும்பங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் வேலைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் உடல் நலத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் கனவுகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் பயங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் எதிர்காலத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்படைக்கிறோம்.
எங்களை உமது பாதையில் நடத்தும். எங்கள் காலடிகளை உறுதிப்படுத்தும். தவறான வழிகளில் செல்லாமல் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உமது ஞானம் எங்களோடு இருப்பதாக. அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளில் எங்களுடன் இரும். எங்கள் வீட்டில் இரும், எங்கள் வேலையிலே இரும், எங்கள் பயணத்தில் இரும், எங்கள் உரையாடல்களில் இரும், எங்கள் முடிவுகளில் இரும். நாங்கள் எங்கு சென்றாலும் உமது அருள் எங்களுடன் இருப்பதாக. எங்கள் இதயத்தில் உமது அமைதி நிறைவதாக. எங்கள் வாழ்க்கையில் உமது ஒளி பிரகாசிப்பதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். அன்பான இறை மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் செய்துவிட்டு வீடியோவை ஹைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.